هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளும் வர்ணைகளும் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இமாம்கள் சுகதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாகி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற இஸ்லாத்தினுடைய அழகிய முகமனோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவில் அரஃபா பேருரை உலகத்தில் நிறைய தலைவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நிறைய தலைவர்கள் மணிக்கணக்கில் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். சில தலைவர்கள் நாட்கணக்கில் உரைகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆனால் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் நிகழ்த்தப்பட்ட உரைகளை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ், முதலும் முடிவுமான அந்த ஹஜ்ஜில் அரஃபா பெருவெளியில நேற்று தொலைக்காட்சி பார்த்திருப்பீங்க. அந்த அரஃபா பெருவெளியில எல்லா உலகத்தில் பல பாகங்களில் இருந்து ஹாஜிகள் வெறும் வெள்ளை உடையோடு அந்த பாலை வழியில அமர்ந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரைதான் இஸ்லாமிய வழக்கில் அரஃபா பேருரை என்றும் நபிகளாருடைய இறுதி பேருரை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அரஃபா மைதானத்தில் லட்சக்கணக்கான சஹாபாக்கள், அதாவது இஸ்லாம் தொடங்கிய காலம் தொட்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு முன்னால் நடைபெற்ற ஹஜ். லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9, அதாவது கிபி 632வது ஆண்டு அரஃபா நாளில் இந்த உரையை நிகழ்த்தினார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1400 ஆண்டுகள், 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்த்தப்பட்ட உரை. இன்றைக்கும் அந்த உரை இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பொருந்தக்கூடியதாக, இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் படிப்பினை கொண்டதாக அந்த உரை திகழ்கிறது. அந்த உரையுடைய இறுதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த சஹாபாக்களை நோக்கி, கூடியிருந்த மக்களை நோக்கி சொன்னார்கள், இங்கு வந்திருப்பவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களுக்கு செய்தி எடுத்து சொல்லுங்கள். ஒருவேளை உங்களை விட அவர்கள் இந்த செய்தியை நன்கு உணரக்கூடியவர்களாக இருக்கலாம். கேட்ட உங்களை விட கேட்காத அவர்கள் உங்களை விட இன்னும் வாழ்க்கையில இதை முழுமையாக அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்களுக்கு மத்தியில பெருமானார் ஆற்றிய அந்த இறுதி பேருரை சொல்லப்படுகிறது. அவற்றை அறிந்து கொள்வதும் அவற்றை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய அடிப்படை கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உரையில என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், என்னென்ன முக்கியமான விஷயங்களை சொன்னாங்க, அதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்பதைத்தான் இன்றைய உரையில நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த பற்றி வரக்கூடிய அந்த சம்பவத்தை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹருடைய நாளில், நஹர்னா துல்ஹஜ் 10வது நாள், நமக்கு நாளைக்கு சவுதியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மக்களே இது எந்த நாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, எந்த நாள் அறிவீர்களா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வும் அவருடைய தூதருமே நன்கறிவார்கள் என்று நாங்கள் சொன்னோம். உடனே பெருமானார் மௌனமாக இருந்தார்கள். இன்னும் மௌனமா இருக்கிறாங்களே, வேற பேர் சூட்டுவாங்களோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டு சொன்னார்கள், இது நஹருடைய நாள் அல்லவா? நாங்கள் ஆம் என்று சொன்னோம். இது எந்த மாதம் என்று கேட்டார்கள். அப்போதும் நாங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமே அறிவார்கள் என்று சொன்னோம். பெருமானார் அவர்கள் நெடுநேரம் மௌனமாக இருந்து விட்டு, இது துல்ஹஜ் மாதம் இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆம். இது எந்த நகரம் என்று கேட்கிறார்கள். அதுக்கும் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் அமைதியாக அல்லாஹ்வும் அவருடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னோம். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டு, இது மக்கமா நகரம் இல்லையா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இருக்குல்ல, ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ஒரு செய்தியை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தான் என்றால், முஸ்லீம் உம்மத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரிவினைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது. ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க? 3 கேள்வி கேட்கிறாங்க. இது எந்த நாள் தெரியுமா? இது துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள். இது எந்த மாதம் தெரியுமா? துல்ஹஜ் மாதம். இது எந்த நகரம் தெரியுமா? மக்கமா நகரம். இதை கேட்டு விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, மக்கமா நகரம், இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ, அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய உயிர்களும் உடைமைகளும் உங்கள் இரட்சகரை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள் வரை புனிதமானவையாகும் என்று சொன்னார். எப்படி துல்ஹஜ் மாதத்தை புனிதம் நம்புறோமோ, இந்த முதல் 10 நாட்கள் புனிதம் நம்புறோமோ, மக்கமா நகரத்தை புனிதம் என்று நம்புகிறோமோ, அதே போல ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய உயிர்களும் உடைமைகளும் கண்ணியமும் புனிதமானவை என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசுல வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மால இன்னொரு முஸ்லிமை வசைபாட முடியுமா? நம்மால இன்னொரு முஸ்லிமை எதிரியாக பார்க்க முடியுமா? நம்மால இன்னொரு முஸ்லிமை சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ் இன்னமல் முஃமினூன இஹ்வா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் சகோதரர் என்று சொன்னார்களே. இன்னைக்கு பார்க்கிறோமே, நமக்கு ஒரு பிறையில கருத்து வேறுபாடு வந்தா அவனை எதிரியாக்கிறோம், அமல்கள்ல கருத்து வேறுபாடு வந்தா எதிரியாக்கிறோம், சட்டங்கள்ல கருத்து வேறுபாடு வந்தா எதிரியாக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இந்த மக்கமா நகரத்தை போல, துல்ஹஜ் மாதத்தை போல, இந்த 10 நாட்களை போல இதெல்லாம் எப்படி புனிதமானதோ, அது போல ஒரு முஸ்லீமுடைய உயிர், ஒரு முஸ்லீமுடைய உடைமை, ஒரு முஸ்லீமுடைய இஜ்ஜத் கண்ணியம் புனிதமானது என்று சொல்லிவிட்டு கடைசியா கேட்டாங்க மக்களிடத்துல, என் இறைவன் எனக்கு கொடுத்த செய்தியை உங்களிடத்துல சொல்லிவிட்டேனா, உங்களிடத்துல சேர்ப்பித்து விட்டேனா? ரசூலுல்லாஹ்வுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த அல்லாஹ்வுடைய செய்தியை கிடைச்ச உடனே மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே உணவருந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்காக தட்டு வந்துருச்சு, சாப்பாடு போட போறாங்க. அந்த சமயத்துல ஒரு மனிதர் யார் ரசூலுல்லாஹ் மக்கா நகரத்துல காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக சில வணிகர்கள் வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி கையை வச்ச கையை அப்படியே எடுத்துட்டு தாவா பண்ண போறாங்க. மனைவி கேட்கிறாங்க, நீங்க சாப்பிட்டு போலாம?
அல்லாஹ் அவங்களை குற்றம் பிடிக்க மாட்டானே. நீங்க சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சாப்பிட்டு விட்டு செல்வதற்குள் அந்த கூட்டம் போயிடுச்சு அப்படின்னா அந்த கூட்டத்திற்கு இஸ்லாத்தை சொல்லாத குற்றத்திற்கு நான் ஆளாகி விடுவேன் என பயப்படுகிறேன் என்று சொன்னார். தன்னுடைய சாப்பாட்டை கூட புறந்தள்ளி விட்டு கிடைத்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துறையும் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக உழைத்த அந்த தன்னலமற்ற அந்த தலைவர் சொல்றாரு. அவருக்கே சந்தேகம், நம்ம ஒழுங்கா அல்லாஹ் கொடுத்த செய்தியெல்லாம் சொல்லிட்டோமா? மக்கள்கிட்ட கேட்கிறார், இறைவன் எனக்கு உங்கள்ட்ட என்னென்னலாம் சொல்ல சொன்னானோ அந்த செய்திகளை நான் உங்களிடத்தில் சேர்ப்பித்து விட்டேனா? உடனே அந்த மக்கள் கேட்கிறாங்க, ஆம் என்று சொன்னாங்க. அவங்க ஆம் என்று சொன்ன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா இதற்கு நீயே சாட்சியாவாய். அல்லாஹ் சாட்சியாக்கி சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைத்து விடுங்கள். ஒருவேளை வந்திருப்பவர்களை விட வராதவர்கள் இதை இன்னும் தெளிவாக கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில அமல்படுத்தலாம் என்று சொல்லிவிட்டு, எனக்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கொரு சண்டையிட்டுக் கொண்டு நிராகரிப்பவர்களாக மாறிவிட வேண்டாம். அப்படிலாம் வரலாம், அப்படிலாம் முஸ்லிம் சமூகத்தில் நடக்கும் என்பதை உணர்ந்து என்ன பண்றாங்க, அந்த உபதேசத்தை செய்யறாங்க. அப்ப இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா பெருவழியில நிகழ்த்திய உரையை பற்றி வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அந்த உரையில ரசூலுல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க? ஏன்னா நம்ம முக்கியமா பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இறுதி பேருரை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இறுதி பேருரையில எது ரொம்ப முக்கியமானதோ, முஸ்லீம் உம்மத்துக்கு எது ரொம்ப அத்தியாவசியமானதோ, முஸ்லீம் உம்மத் எதை 100% தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணுமோ அதையெல்லாம் தன்னுடைய இறுதி பேருரையில சொல்றாங்க. சோ அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். 4-5 முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்க்க முடியாட்டி கூட. முதல் விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றது, பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டாதீர்கள். முஸ்லீம்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தந்தையிடமிருந்து பிறந்தவர்கள். எனவே நான் இந்த குலத்துல பிறந்தேன், நான் இந்த குடும்பத்துல பிறந்தேன், நான் இந்த நாட்டில் பிறந்தேன், நான் இந்த மொழி பேசக்கூடிய குடும்பத்தில் பிறந்தேன், நான் இத்தகைய பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தேன். இதை வைத்து மனிதர்களை எடை போடாதீர்கள். உங்க எல்லாரையும் படைச்சது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்படி ஒரு தாய்க்கு 10 குழந்தைகள் இருந்தா 10 குழந்தைகள் தாயை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான். 10 குழந்தைகள், ஒரு குழந்தை வசதி, ஒரு குழந்தை தாழ்வு என்று நம்ம சொல்ல முடியாது. ஒரு குழந்தை கொஞ்சம் கலரா இருக்கலாம், ஒரு குழந்தை கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கலாம், ஒரு குழந்தை நல்லா பேசலாம், ஒரு குழந்தை கொஞ்சம் குறைவாக பேசலாம். ஆனால் தாயை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளும் சமம்தான். அதே போல பிறப்பை பொறுத்த வரைக்கும், இறைவனை பொறுத்த வரைக்கும் உலகத்துல நீங்க எந்த மொழி பேசினாலும் சரி, நீங்க மக்கள் மத்தியில இருக்கு, இந்த மொழி பேசினா ஒரு உயர்ந்த ஜாதி, இல்ல இந்த குடும்பத்தில் இருந்தா ஒரு உயர்ந்த ஜாதி. சில ஊர்கள்ல ஒரு குறிப்பிட்ட தெருவை சார்ந்தவர்கள் இன்னொரு தெருவுல கொண்டெடுக்க மாட்டாங்க, மேலத்தெரு சார்ந்தா கீழத்தெருவில் எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இது பாரம்பரியமானது. இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல எந்த பதிக்கும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, மக்களே உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் இறைவன் ஏகன், அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு அரபிக்கும், அரபி அல்லாதவரை விட, எந்த ஒரு அரபி அல்லாதவருக்கும் ஒரு அரபியை விட எந்த மேன்மையும் எந்த சிறப்பும் இல்லை. இன்னைக்கு இஸ்லாம் எந்த நாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த நாட்டிலேயே பல சமயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நாம அங்க வேலைக்கு போனால் கூட, பணிபுரிய போனால் கூட, அவர் முஸ்லீம் என்று பார்ப்பதை விட ஹிந்தி, இவன் அரபி அஜ்மி என்ற வேறுபாடு இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு அரபிக்கு அஜமியை விட, ஒரு அஜமிக்கு அரபியை விட எந்த வித்தியாசமும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்கத்து அரபிகளோடு தான் பாரசீகத்தை சார்ந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, எத்தியோப்பியா சோமாலியாவை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. பல தேசங்களை சார்ந்தவர்களும்
பெருமானாருடைய அரபு கோத்திரத்துல சல்மான் பாட்சலி இருந்தாங்க. அவங்க பாரசீகத்தை சார்ந்தவர்கள். அப்படி எல்லாருமே அந்த அரபு மக்களோடு ஒன்றாக இருந்தார்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே பல முறை சொன்னதை போல ஹஜ்ஜுக்கு மால்கம் எக்ஸ் போறார். அமெரிக்காவுடைய கருப்பின போராளி மால்கம் எக்ஸ் ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால் அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்னா, வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் ஒத்தே போகாது. கருப்பர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் வெள்ளையர்களை கொன்றொழிக்கணுங்கிற நிலைப்பாட்டில் இருந்தார். அவர் இந்த மாதிரி முஸ்தலிஃபால போய் தங்குறார், அரஃபாவில் போறார். இங்க எல்லா மக்களும் அரசன் முதல் ஆண்டி வரை ஒன்றுமே இல்லாம வெட்ட வெளியில படுத்து ஒரே இடத்துல படுத்து கிடப்பதை பார்க்கிறார். எல்லாருமே அரஃபா பெருவழியில ஒன்று திரள்வதை பார்க்கிறார். எல்லாருமே தொழுகையின் போது எல்லாம் சரிக்கு சமமாக இருப்பதை பார்க்கிறார். அப்போது மால்கம் எக்ஸ் சொல்றார், இந்த ஹஜ் என்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தியது ஏன் தெரியுமா? எனக்கு பக்கத்தில் அமெரிக்கனை விட வெள்ளையனான ஒரு அரபி நின்றிருந்தான். எனது இடதுபுறத்தில் என்னை விட கருப்பான ஒரு ஆசிரியர் நின்றிருந்தான். அப்போது புரிந்து கொண்டேன், இந்த உலகத்தில் வெள்ளையனையும் கருப்பனும் ஒன்றாக வாழ முடியும் என்றால் அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வாழ முடியும். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நிறத்தின் அடிப்படையில, இனத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, வேற எந்த அடிப்படையிலையும் உயர்வு தாழ்வு இல்லை. மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு வெள்ளையருக்கும் ஒரு கருப்பரை விட, எந்த ஒரு கருப்பருக்கும் ஒரு வெள்ளையரை விட எந்த மேன்மையும் எந்த சிறப்பும் இல்லை. அப்ப நீங்க அரபியா இருந்தா பெரிய ஆளு, நான் வெள்ளையனா இருந்தா பெரிய ஆளு கிடையாது. அரபி அஜமி கிடையாது, வெள்ளையன் கருப்பன் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத தொடர்ச்சியாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களில் யார் தக்வாவுடையோர் அவர்தான் இறைவனிடத்தில் மேன்மை உடையோர். அப்ப அல்லாஹ்விடத்துல நீ என்ன கலர்ல இருக்கிறீங்க, என்ன மொழி பேசுறீங்கிறது முக்கியம் இல்ல. உங்களுடைய தக்வா, இறைவனுக்கு பயப்படுகிறீர்களா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இறை திருப்திக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணா அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய மேன்மையை தீர்மானிக்கும் என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் அதிக இறையச்சம் உடையவர்கள் தான். அப்ப நீங்க மிகச் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்றால் நீங்க தக்வா உடையவராக மாற வேண்டும் என்ற ஒரு மகத்தான படிப்பினையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே நாம இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு மத்தியில ஒருவேளை அப்படிப்பட்ட பிரிவுகள் இருந்திருக்குமானால், இல்ல அப்படிலாம் இருக்கலாம்னு சந்தேகம் இருக்குமானால், அதை அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தவிடுபடியாக்கி விட வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் மேன்மைக்குரியவர்கள் எதை கொண்டு தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் மேன்மைக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க, தலைமைக்கு கட்டுப்படுங்கள். நீங்கள் ஒரு மஹல்லால இருக்கலாம், ஒரு அமைப்புல இருக்கலாம், ஒரு ஜமாத்துல இருக்கலாம், ஒரு நாட்டிலே இருக்கலாம், ஒரு அலுவலகத்தில் இருக்கலாம், எதுல வேணா இருங்க. ஆனால் மக்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு கருப்பு நிற அபிசீனிய அடிமை உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களுக்கிடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரது சொல்லை கேட்டு நடங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்ப இஸ்லாமிய சமூகத்துல நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், நிறைய ஃபித்னாக்கள், நிறைய சண்டைகள், நிறைய சச்சரவுகள் இருப்பதற்கு என்னென்னலாம் காரணமோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன ஒண்ணு, உங்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு பாராட்டாதீங்க, நீங்க எல்லாம் ஒண்ணுதான், முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க ஒரு கூட்டமைப்புல இருக்கிறீங்க, அது எந்த கூட்டமைப்பா இருக்கலாம், இயக்க கூட்டமைப்பா இருக்கலாம், ஜமாத் கூட்டமைப்பா இருக்கலாம், மஹல்லா கூட்டமைப்பா இருக்கலாம், உங்களுடைய அலுவலக கூட்டமைப்பாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு தலைமைக்கு கட்டுப்படுறீங்களா? அந்த தலைமை சில போது உங்களை விட அறிவில் குறைந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பார்வையில உங்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம், உங்களை விட ஆற்றலில் குறைந்தவர்களாக இருக்கலாம். எதுவரை நீங்கள் அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கு கட்டுப்பட வேண்டும். எதுவரைக்கும் தெரியுமா? அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடிய வரையில் அவருக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கடமைங்கிறாங்க. உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம்,
அவர் வேற நாள்ல பிறந்தா கொண்டாடலாம், நீங்க வேற நாள்ல பிறந்தா கொண்டாடலாம். பிறை சம்பந்தமா பிரச்சனை வரலாம், சட்ட சிக்கல்கள் வரலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமை முன்னிறுத்தி அவர் உங்களுக்கு தலைவராக இருக்கும் வரைக்கும் நீங்கள் அவரது சொல்லை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று தலைமைக்கு கட்டுப்படுவதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. மூன்றாவது விஷயம், உங்களுக்கு மத்தியில அராஜகம் செய்யாதீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெட்டி மாய்த்துக் கொள்ளும் வழிகட்டவர்களைப் போல இறை நிராகரிப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். முஸ்லிம்களாக உங்களுக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரலாம், உறவுகள்ல பிரச்சனை வரலாம், வேற இன்னும் பிற பொருளாதார விஷயங்கள பிரச்சனை வரலாம், எதிர வேணா பிரச்சனை வரலாம். பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும்? உங்களுக்கு மத்தியிலே ஒரு ஜமாத்திலே, உங்களுக்கு மத்தியில ஒரு ஷூராவிலே அதை பேசி உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இன்னைக்கு அது இல்ல சமூகத்துல. இன்னைக்கு 2 பேருக்கு மத்தியில பிரச்சனைனா 2 பேர் சைட்லயும் பிரச்சனையை மூட்டி விட்டு அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்து நாளடைவில் எதிரிகளாக அந்த குடும்பங்கள் போகக்கூடிய சூழ்நிலை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க முஸ்லிம்களாக நமக்கு மத்தியில பக்கத்து மத்தியில் என்ன பிரச்சனை வருது? அதிகமா நில பிரச்சனை தான். ஒரு அரை அடிக்காக, ஒரு அடிக்காக காலம் காலமாக கோர்ட்ல கேச போட்டு காலம் காலமாக பகையவர்களாக இருந்து கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு பின் ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெட்டி மாய்த்துக் கொள்ளக்கூடிய வழிகட்டவர்களை கூட நீங்கள் மாறிவிடாதீர்கள். நான்காவது விஷயம், அதே ரசூலுல்லாஹ் கண்டினியூ பண்றாங்க, உங்கள் இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் ஆஜராக போகிறீர்கள். மறுமை நாள் ஒன்று இருக்கு, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசி மனிதர் வரைக்கும் எழுப்பப்பட போறாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா உங்களது செயல்களை பற்றி விசாரிப்பான். நீங்கள் ரொம்ப சின்ன விஷயம் நினைச்சீங்களா, அதை குறித்து விசாரிக்கப்படும். உங்களது ஒவ்வொரு செயலும் விசாரிக்கப்படும். உங்களது ஒவ்வொரு நன்மையும் அந்த பதிவேட்டில் இருக்கும், உங்களுடைய ஒவ்வொரு தீமையும் அந்த பதிவேட்டில் இருக்கும். அப்போது அல்லாஹ் உங்களது செயல்களை பற்றி விசாரிக்கும் போது, நான் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைத்து விட்டேன், உங்களில் எவராவது மற்றவருடைய பொருளை அமானிதமாக வைத்திருந்தால் அதை உரிய முறையில் அதை உரிமையாளர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதாவது ரசூலுல்லாஹ் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, வறுமையில உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படும். கேள்வி கணக்கு என்பது உங்களுக்கு தொழுகை நோன்பு பத்தி மட்டுமல்ல, நீங்க உலகத்தில் வாழும் போது யாரெல்லாம் உங்களிடத்தில் அமானிதங்களை கொடுத்திருந்தார்களோ, இந்த பொருளை பத்திரமா வச்சுக்கோ, இந்த ஒரு நீடை பத்திரமா வச்சுங்க, இந்த ஒரு பொருளாதாரத்தை பத்திரமா வச்சுங்க, இல்ல இந்த ஒரு ரகசியத்தை பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் அமானிதம் தான். இப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை நீங்க முறையாக பேணுவீர்களா, நீங்கள் முறையாக அதை பாதுகாத்தீர்களா என்பது குறித்து விசாரிக்கப்படும். எனவே உலக வாழ்க்கையில வாழும் போது உங்களிடத்தில் அமானிதம் கொடுக்கப்பட்டால் உரியவர் கேட்கும் போது, அப்ப அவர் பலமில்லாதவரா இருப்பாரு, வலுவில்லாதவரா இருப்பாரு, இவர் ஈஸியா ஏமாத்தி சாப்பிடலாம் நினைக்காம அவரிடத்துல அதை கொடுத்து விடுங்கள். அடுத்து நான்காவது சொல்றாங்க முக்கியமான விஷயம், உங்களுடைய பணியாளர்களை கேளுங்கள். மக்களே, முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள். உங்களுடைய பணியாளர்கள் விஷயத்தில், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய விஷயத்துல பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். நம்ம கீழே தானே வேலை பார்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவர்களை மனிதர்களை போல நடத்தாமல் அவர்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தாதீர்கள். அவர்களை நன்றாக பராமரியுங்கள். நீங்கள் என்ன உண்கிறீர்களோ அவர்களுக்கும் அதையே உண்ண கொடுங்கள். நீங்கள் என்ன உடுத்துகிறீர்களோ அவர்களுக்கும் அதையே உடுத்த செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு பேசுறோம், இன்னைக்கு கம்பெனியில பேசுறோம், கார்ப்பரேட்ல பேசுறோம், எம்ப்ளாயி ரைட்ஸ், எம்ப்ளாயி எப்படி பராமரிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு எம்ப்ளாயி எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு நமக்கு அழகான ஒரு உதாரணத்தை என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமைக்கு அஞ்சுங்கள். ஓ குறைஷிகளே, நாளை மறுமைக்கான தயாரிப்புடன் மக்கள் வரும்போது நீங்கள் உங்களுடைய பிடர்களின் மீது உலகத்துடைய சுமைகளை சுமந்து கொண்டு வந்து விடாதீர்கள். இதன் அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல நாம யாருடைய ஒரு பிடி நிலத்தையாவது ஏமாற்றி இருந்தால் அந்த ஒரு பிடி நிலம் மறுமையில் நம்முடைய முதுகில் பின்னால் சுமத்தப்படும்.
ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை ஏமாத்தி இருந்தா அந்த பொருளாதாரம் நம்முடைய முதுகில் சுமத்தப்படும். அப்போது அப்படி உலகத்துல ஏமாற்றி நீங்க மறுமையில வந்திருந்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த விஷயத்திலும் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா வட்டியை இஸ்லாம் அடியோடு தடுத்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அறியாமை கால அனைத்து விவகாரங்களும் என் பாதங்களுக்கு கீழ் புதைக்கப்பட்டு விட்டன. இன்று வரை எனக்கு என்னென்ன சேர வேண்டுமோ அத்துணை வட்டி கணக்கிலும் ரத்து செய்து விட்டேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, நீங்களும் வட்டியை ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வழியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று முஸ்லிம்களுக்கு ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆபத்தான, இன்றைக்கு முஸ்லீம்கள் வட்டியின் பெயர் வைக்காம, ஆனா அந்த வட்டி வேற வேற பெயர்கள்ல வட்டியை வேற வேற பெயர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவிக்கு மத்தியில எத்தகைய ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுறாங்க. அறிந்து கொள்ளுங்கள், குழந்தை விரிப்புக்கே சொந்தமானது. மனமுடித்துக் கொண்ட பிறகும் யார் விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். எவர் தம் தந்தை அல்லாதவரை தந்தையாக அழைக்கிறாரோ, எவர் தம் உரிமையாளர் அல்லாதவரும் தம்மை இணைத்துக் கொள்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய மக்களுடைய சாபம் உண்டாகட்டும். இன்னும் அவர்களுடைய எந்த நபிலான வழக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஒரு மனைவி கணவனுக்கு மட்டும்தான் கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மனைவிகளுக்கு புத்திமதி சொல்றாங்க. சரி, மனைவிகளுக்கு புத்திமதி சொன்ன அதே ரசூலுல்லாஹ் அதே ஹஜ்ஜத்துல் விதாவுல கணவன்மார்களுக்கும் அறிவுரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பெண்களை மதிப்போடு நடத்துங்கள், பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பெண் உங்களுடைய முதுகு விலாயிலிருந்து படைக்கப்பட்டவள், அவள் இயல்பாகவே சற்று பலவீனமாகத்தான் இருப்பாள். எனவே அவளுடைய விஷயத்துல அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள். எப்படி உங்கள் மனைவி மீது உங்களுக்கு உரிமைகள் இருக்கிறதோ மனைவி மீது உங்களுக்கு கடமைகளும் இருக்கின்றன. நம்ம உரிமையை மட்டும் பார்க்கிறோம், அதே போல கடமைகளும் இருக்கின்றன. அவர்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பணிவிடை ஆற்றட்டும். அவர்களுக்குரிய கடமை என்னவென்றால், நீங்கள் எவரை விரும்ப மாட்டீர்களோ, நீங்க உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவரை உங்களுடைய வீடுகளுக்குள் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு ஒழுங்கான முறையில் உணவும் உடையும் வழங்குங்கள். அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள். அவர்கள் உங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை மொழிந்துதான் அவர்களை திருமணம் செய்திருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய மனைவிமார்களுடைய விஷயத்தில் அநீதி இழைக்காதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல சொல்றாங்க. இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிட்ட சொல்றாங்க, மக்களே எச்சரிக்கையாக இருங்கள். உங்களது இந்த நகரத்தில், இந்த மக்கமா நகரத்துல நான் தான் வணங்கப்படுவதை பற்றி ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். நிச்சயமா மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிலைகளை வணங்க மாட்டார்கள், இணை வைக்க மாட்டார்கள். ஆனாலும் சில அற்பமான விஷயங்களில் உங்களுக்கே தெரியாமல் அவனிடத்தில் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். எனவே மார்க்க விஷயத்துல நீங்கள் அந்த ஷைத்தானிடத்துல எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த இடங்களிலேயே என்ன ஃபித்னாக்கள் நடக்கிறதுங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் சொன்னார்கள், இன்னும் தஜ்ஜாலை பற்றியும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அல்லாஹ் தஆலா அனுப்பிய எந்த இறை தூதரும் தஜ்ஜாலை குறித்து தன்னுடைய சமுதாயத்தில் எச்சரிக்காமல் இருந்ததில்லை. நிச்சயமாக அவன் இறுதி காலத்தில் தஜ்ஜால் தோன்றுவான். அவனது சூழ்ச்சி வலைகள்ல நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் சொல்லிட்டு தஜ்ஜாலை பத்தி ஒரே விஷயம் சொல்றாங்க. உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல, ஆனால் தஜ்ஜாலோ வலது கண் குருடானவன். அவனது கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சை போல் இருக்கும் என்று சொல்லி தஜ்ஜாலிடமிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவீர்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியா சொல்றாங்க, மக்களே சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வழியை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அது என்னன்னா, உங்கள் இறைவன் ஒருவனையே வணங்குங்கள், உங்கள் இறைவனுக்கே பயந்து கொள்ளுங்கள், கடமையான 5 வேளை தொழுகைகளை தவறாது பேணுங்கள், ரமலானில் நோன்பு நோட்டு வாருங்கள், விருப்பமுடன் ஜகாத் கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு
மக்களிடத்துல. அப்பதான் மீண்டும் கேட்கிறாங்க, என்னுடைய இறைவன் உங்களுக்கு என்னென்ன சொல்ல சொன்னானோ அதையெல்லாம் உங்களிடத்தில் சேர்ப்பித்து விட்டேனா என்று கேட்டபோது மக்கள் எல்லாம் ஆம் என்று சொன்னார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை நோக்கி, இறைவா நீயே சாட்சி என்று அந்த உரையை முடிக்கிறார்கள். அந்த உரையை முடிக்கும் போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம் அப்படின்னா, இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், நான் உங்கள் மீது என்னுடைய அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன், இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிறான். அப்படி அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம அந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி பேருரையுடைய பயனுள்ள படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து மறுமையில அந்த பெருமானாரோடு மறுமையில எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தருவானாக என்று வேண்டிக் கொண்டவனாக, உங்களை வேண்ட தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். யாரெல்லாம் சுன்னத்துள்ளே சுன்னத்து வந்துருவாங்க.